J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 5, The Whomping Willow. ஏதோ ஒரு அற்புதமான கனவுல சட்டுன்னு குதிச்சிட்ட மாதிரியான ஒரு உணர்வு. இந்த ஒரு பயணத்தால மட்டும்தான் இப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியும்னு ஹாரிக்கு உறுதியா தோணுச்சு. சுழல் சுழலா கோபுரங்கள் மாதிரியான மேகங்கள், காருக்குள்ள ஒரே சூடு, கண்ணை கூசுற சூரிய ஒளி, காரோட க்ளவ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பேக் ஆஃப் டாஃபீஸ். ஹாக்வர்ட்ஸ் கோட்டையோட நீண்ட நெடும் புல்தரையில மென்மையா பிரமிக்க வைக்கிற வகையில போய் தரையிறங்குறப்போ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி முகத்துல இருக்கிற பொறாமையை பத்தி யோசிச்சபடியே போனாங்க. தொடர்ந்து வடக்கு திசையிலேயே மேலும் மேலும் பயணம் பண்ணபடி குறிப்பிட்ட கால இடைவெளியில ட்ரெயினையும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு தடவை மேகங்கள்ல இருந்து கீழிறங்கி கொஞ்சம் தாழ்வா பறந்தப்பையும் வெவ்வேறு விதமான காட்சிகள் தென்பட்டது. லண்டன் இப்போ ரொம்பவே தூரத்துல தெரிஞ்சது. அதுக்கு பதிலா நேர்த்தியான வயல்வெளிகள் தென்பட்டது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்சி மாறி சதுப்பு நிலங்கள் வந்தது. பொம்மை போல குட்டியா தென்பட்ட சர்ச்சஸோட இருந்த கிராமங்களும், பலவண்ண எறும்புகள் போல இருந்த கார்களோட தென்பட்ட பிரம்மாண்டமான நகரங்களும் காட்சி கொடுத்தது. பற்பல சுவாரஸ்யமற்ற மணி நேரங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயணத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சுக்கிட்டு வருதுங்கிறத ஹாரி ஒத்துக்க வேண்டிய தருணம் வந்தது. டாஃபீஸ் அவங்களுக்கு ரொம்பவே தாகத்தை உண்டு பண்ணுச்சு. ஆனா அவங்களுக்கு குடிக்க எதுவுமே இல்ல. 2 பேரும் அணிஞ்சிருந்த ஜம்பர்ஸை கழட்டிட்டாங்க. ஆனா வேர்த்து போன ஹாரியோட டிஷர்ட் கார் சீட்ல போய் ஒட்டிக்கிச்சு. கூடவே அவனோட கண்ணாடி வேற வேர்த்து வேர்த்து வழுக்கி வழுக்கி மூக்கு நுனிக்கு வந்துடுது. வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல இருந்த அற்புதமான மேகங்களை கவனிக்கிறத இப்ப அவன் நிறுத்திட்டான். பல மைல் தூரத்துல கீழே ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயினை பத்தின ஏக்கமான யோசனை வந்தது. இந்நேரம் ட்ரெயின்ல மட்டும் இருந்திருந்தா ட்ராலியை தள்ளிக்கிட்டு வர குண்டு வச்சுக்கிட்ட இருந்த ஐஸ் கோல் பம்கின் ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் தான் அவங்களால பிளாட்ஃபார்ம் 9 3/4 நுழைய முடியாம போச்சுன்னே தெரியல. ரொம்ப தூரம் போயிருக்காதுல்ல அப்படின்னு ரான் கரகர குரல்ல சொன்னான். இப்ப வர பல மணி நேரங்களாவே அவங்கள சுத்தி இருந்த மேகங்கள் செந்நிற சூரிய கதிர்களால முழுகிதான் போயிருந்தது. சரி, ட்ரெயினை செக் பண்ண போலாமா? பனிமேகங்களால போர்த்தப்பட்ட மலைகளுக்கு நடுவுல காத்த கிழிச்சுக்கிட்டு ட்ரெயின் இன்னும் அவங்களுக்கு கீழே தான் போய்கிட்டு இருந்தது. அந்த மேகங்களோட காரணத்தாலேயே ட்ரெயின் போன தடமெல்லாம் நிழலாவே இருந்தது. ரான் மறுபடியும் ஆக்சிலரேட்டர் அழுத்தி காரை மேகங்களுக்குள்ள செலுத்தினான். ஆனா அதே காரணத்தால இப்ப என்ஜின் சினுங்க ஆரம்பிச்சது. ஹாரியும் ரானும் பதட்டமா ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கார் இவ்வளோ தூரம் ஓடினதே இல்லைல்ல, அதனால தான் சத்தம் போடுது அப்படின்னு ரான் சொன்னான். கார் என்ஜினோட சினுங்கல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வரத 2 பேரும் கண்டும் காணாததுமா உட்கார்ந்துருந்தாங்க. பொழுது சாஞ்சி வானம் நிதானமா இருட்ட ஆரம்பிச்சது. அந்த இருட்டுல நட்சத்திரங்களும் மலர ஆரம்பிச்சது. ஹாரி அவனோட ஜம்பரை மறுபடியும் போட்டுக்கிட்டான். கார் தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமா விண்ஸ்கிரீன்ல இருந்த வைப்பர்ஸ் தடதடன்னு ஆட ஆரம்பிச்சத கவனிக்காம இருக்க முயற்சி பண்ணினான். இன்னும் ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட சொன்னானோ என்னவோ கார் கிட்ட தான் சொன்னான். ரொம்ப பதட்டமா டேஷ்போர்டை தட்டிக்கிட்டே வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேகங்களை விட்டு கீழிறங்கி பறக்க ஆரம்பிச்சப்போ இருட்டுல வழித்தடங்களை சிரமப்பட்டு கண்ணை இமைச்சு தேட வேண்டியதா போயிடுச்சு. அங்க இருக்கு அப்படின்னு ஹாரி வேகமா கத்துனப்போ ரானுக்கும் ஹெட்விக்கும் தூக்கி போட்டது. நமக்கு நேரா கீழே இருண்ட அடிவானத்துல நிழல் படலமா ஏரிக்கு நடுவுல இருந்த பாறை மேல உயரத்துல ஹாக்வர்ட்ஸ் கோட்டையோட உயர்ந்த கோபுரங்கள் தென்பட்டது. ஆனா கார் நடுக்கம் கண்டுடுச்சு. வேகம் வேற குறைஞ்சுக்கிட்டே வந்தது. கமோன் அப்படின்னு ரான் முனகுனபடியே ஸ்டீரிங் வீலை போட்டு உலுக்கிக்கிட்டு கிட்ட வந்துட்டோம், கமோன் அப்படின்னு கத்துனான். என்ஜின் உரும ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஆவியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏரிக்கு மேல பறந்து போனப்போ ஹாரி தன்னையே அறியாம சீட்டு நுனிய இறுக்கமா புடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். கார் மோசமா தள்ளாட ஆரம்பிச்சது. ஜன்னல் வழியா கீழே ஹாரி எட்டி பார்த்தப்போ மென்மையான கரிய பளபளப்பான தண்ணியோட மேற்பரப்பு தெரிஞ்சது. ஸ்டீரிங் வீல்ல இருந்த ரானோட கால் வெளுத்து போயிருந்தது. கார் மறுபடியும் தள்ளாட்டம் போட ஆரம்பிச்சது. கமோன் அப்படின்னு ரான் முணுமுணுத்துட்டு இருந்தான். அவங்க ஏரிக்கு மேல பறந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே கோட்டை கண்ணுக்கு தெரிஞ்சது. ரான் ஸ்டீரிங்ல இருந்து காலை எடுத்தான். பட்டார்னு ஏதோ வெடிக்கிற சத்தம். என்ஜினோட ஆயுள் முடிவுக்கு வந்தது. ஹோ அப்படின்னு ரான் முணுக ஆரம்பிச்சான். காரோட முன்பக்கம் கீழ் நோக்கி சரிய ஆரம்பிச்சது. அவங்க கீழே விழுந்துகிட்டு இருந்தாங்க. நேரம் ஆக ஆக வேகம் அதிகரிச்சுக்கிட்டு இருந்தது. நேரா கோட்டையோட உறுதியான சுவரை நோக்கி விழுந்துகிட்டு இருந்தாங்க. நோ அப்படின்னு கத்தினபடியே ரான் ஸ்டீரிங் வீலை பிடிச்சு திருப்புனதும் வெகு சில அங்குல இடைவெளியில கார் கல் சுவர்ல இருந்து திரும்பி ஒரு பெரிய அரைவட்டம் போட்டது. அதே வேகத்துல பறந்தபடியே இருண்ட கிரீன் ஹவுசஸையும் காய்கறி தோட்டங்களையும் கடந்து இருள் சூழ்ந்த புல்தரை மேல பறந்தது. ஆனா அவ்வளவு நேரமும் காருக்கும் தரைக்குமான இடைவெளி மட்டும் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. ரான் ஸ்டீரிங் வீல்ல இருந்து கைய சுத்தமா எடுத்துட்டு பாக்கெட்குள்ள இருந்து அவனோட மந்திரக்கோலை வெளியே எடுத்தான். டேஷ்போர்டையும் விண்ட்ஸ்கிரீனையும் ஸ்டாப்னு கத்தினபடியே மந்திரக்கோள் வச்சு வேகமா தட்டிக்கிட்டு இருந்தான்.
ஆனா கார் கீழ் நோக்கி சரிஞ்சு போறதுல எந்த மாற்றமும் இல்ல. தரை அவங்கள நோக்கி வேகமா பறந்து வர்றது போல இருந்தது. அங்க மரம் இருக்கு பாரு அப்படின்னு கத்துன ஹாரியோட கைகள் ஸ்டீரிங் வீலை நோக்கி போச்சு. ஆனா அது ரொம்பவே தாமதம். மரமும் தகரமும் அடிச்சு மோதி நொறுங்குற சத்தம் காது கிழிய கேட்டது. கார் ஒரு தடிமனான மரத்தண்டுல மோதி தரையதிர தொப்புன்னு கீழே விழுந்தது. என்ஜின்ல இருந்து நீராவி பறந்தது. பயந்து போன ஹெட்விக் கிரீச் கிரீச்னு கத்த ஆரம்பிச்சது. விண்ஸ்கிரீன்ல மோதின ஹாரியோட தலையில ஒரு இடத்துல கால்ஃப் பால் சைஸ்ல வீங்கி போய் தெரிச்சது. அவனுக்கு வலது பக்கம் இருந்த ரான் கிட்ட இருந்து ரொம்ப வேதனையான ஒரு முனகல் சத்தம் வந்தது. ஆர் யூ ஓகே அப்படின்னு ஹாரி அவசரமா கேட்டான். ரான் நடுங்குன குரல்ல, என் மந்திரக்கோலை பாரு. அது கிட்டத்தட்ட 2 முறிஞ்சு போயிருந்தது. கொஞ்ச நஞ்சம் ஒட்டினபடியே தொங்கிக்கிட்டு இருந்த மந்திரக்கோளோட முன்பக்கம் சோர்ந்து போய் ஆடிக்கிட்டு இருந்தது. நாம நிச்சயமா இந்த ஸ்கூல்ல போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஹாரி வாயை திறந்தான். ஆனா அவன் வார்த்தைகளை தொடங்க கூட இல்ல. சரியா அந்த நேரம் பார்த்து அவன் உட்கார்ந்திருந்த பக்கம் இருந்த கார் கதவுல ஒரு உக்கிரமான காளமாட்டோட வேகத்துல ஏதோ வந்து பயங்கரமா மோதுனதும் ஹாரி பக்கவாட்லயே சரிஞ்சுக்கிட்டு போய் ரானை மோதுனான். அதே வேகத்தோட ரூஃப்லயும் ஒரு அடி. என்ன நடக்குது? ரான் மூச்சை பிடிச்சுக்கிட்டு விண்ஸ்கிரீன் வழியா பார்த்தான். ஹாரி சுத்தி முத்தி பார்த்தப்போ ஒரு மலைப்பாம்பு அளவு பெருசா இருந்த மரக்கிளை வந்து வேகமா மோதுனது. கார் எந்த மரத்துல மோதி கீழே விழுந்ததோ அந்த மரம் தான் அவங்கள தாக்கிக்கிட்டு இருந்தது. மரத்தோட நடுத்தண்டு கிட்டத்தட்ட 2ஆ வளைஞ்சு அதோட சொரசொரப்பான கிளைகள் காரோட ஒவ்வொரு அங்குலத்தையும் தாக்கிக்கிட்டு இருந்தது. முறுக்கிக்கிட்டு இருந்த இன்னொரு மரக்கிளை வந்து ரான் உக்காந்துருந்த பக்கம் இருந்த கதவுல மோத அது உள்பக்கமா நெளிஞ்சு போச்சு. ரான் பயத்துல கத்திக்கிட்டு இருந்தான். தடித்தனமான முழங்கால் கணக்குல இருந்த மரக்கிளைகள் அடிச்சு வீச விண்ஸ்கிரீன் நடுங்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு தடித்தனமான உலக்கை போல இருந்த ஒரு கிளை வந்து ரூஃப் மேல ஆவேசமா மோத அது உள்பக்கமா சரிஞ்சு தொட்டில் மாதிரியான ஒரு வடிவத்துக்கு வந்தது. ரான் பயத்துல கத்துனபடியே தன்னோட முழு எடையோட கதவை அழுத்தி தள்ளிக்கிட்டு இருந்தான். ஆனா அடுத்த நிமிஷமே இன்னொரு மரக்கிளை வந்து உக்கிரமா தாக்குனதும் ஹாரியோட மடியில வந்து தொப்புன்னு விழுந்தான். குழிவா தொங்கிக்கிட்டு இருந்த சீலிங்க பார்த்தபடியே நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு முனகிக்கிட்டு இருந்தான். ஆனா சட்டுன்னு காரோட ஃப்ளோர்ல அதிர்வை உணர முடிஞ்சது. என்ஜின் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் அப்படின்னு ஹாரி கத்துனதும் கார் பாஞ்சடிச்சு பின்னோக்கி போச்சு. அந்த மரம் இன்னும் அவங்கள தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. எப்படியாவது எட்டி பிடிச்சு அவங்கள தாக்குற முனைப்புல அந்த மரத்தோட வேரே தரைய பொளந்துக்கிட்டு வெளியில வர மாதிரி சத்தம் கேட்டது. ஐயோ, நூல் இழையில தப்பிச்சோம், வெல்டன் கார் அப்படின்னு ரான் மூச்சு வாங்க சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா கார் அதோட இறுதி நிமிடங்களை எண்ணிக்கிட்டு இருந்தது. டப்பு டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம். கார் கதவு 2ம் திறந்துக்குச்சு. ஹாரி உட்காந்துருந்த சீட் பக்கவாட்டுல சாயிறத அவன் உணர்ந்தான். மறு நிமிஷமே அவன் ஈரமான கிரவுண்ட்ல போய் உருண்டு கிடந்தான். தொப்பு தொப்புன்னு பெருசா கேட்ட சத்தத்தை வச்சு கார் லக்கேஜஸ வெளியில எரியுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஹெட்விக்கோட கூண்டு காத்துல பறந்து போனதுல திறந்துக்குச்சு. அது கோவத்துல கத்துனபடியே பின்பக்கம் திரும்பி பார்க்காம கோட்டையை நோக்கி சடசடத்து பறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நசுங்கி தேஞ்சு என்ஜின்ல இருந்து ஆவி வந்தபடியே அந்த பாவப்பட்ட கார் அங்கிருந்து நகர்ந்து இருட்டுக்குள்ள நுழைஞ்சது. உக்கிரமா எரிஞ்ச அதோட பின்பக்க லைட்ஸ்ல கோவம் தெரிஞ்சது. மந்திரக்கோலை கையில வச்சு சொல்லிட்டுனபடியே, அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாரு, திரும்பி வா அப்படின்னு ரான் கத்திக்கிட்டு இருந்தான். சோர்வான ஒரு வெடிக்கிற சத்தத்தோட கார் அவங்க கண் பார்வையில இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம லக்க உன்னால நம்ப முடியுதா அப்படின்னு பரிதாபமா சொன்ன ரான் கீழே குனிஞ்சு அவனோட ஸ்கேபர் சிலையை எடுத்தான். நம்ம வாழ்க்கையில எத்தனை மரத்தை அடிச்சு போட்டோமோ நம்மள திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு மரம் வந்து சேர்ந்துடுச்சு. தலைய திருப்பி அந்த புராதன மரத்தை பார்த்தான். அதோட கிளைகள் இன்னும் பயமுறுத்துற வகையில சடசடன்னு அடிச்சுக்கிட்டு தான் கிடந்தது. சரி வா, நாம பேசாம ஸ்கூலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஹாரி ரொம்ப சோர்வா சொன்னான்.